ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நாளாகவே விடாமுயற்சி படத்துலேருந்து ஆடியோ லான்ச் நடக்கும் அப்படின்ற மாரி நியூஸ் போயிட்டு இருக்கு. பட் சில சினிமா ட்ராக்கர்ஸ் இல்லை அந்த மாரி நிகழ்ச்சி நடக்காது. பட் அதுக்கு பதிலாக லைக்கா சைட்லேருந்து வேற ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக கண்டென்ட் பண்ண போறாங்க. அதில் விடாமுயற்சி ஆக்டர்ஸ், டைரக்டர் அப்படின்னு எல்லாருமே வந்து விடாமுயற்சி படத்தை பற்றியும் அண்ட் விடாமுயற்சியில் அஜித்தாரோட நடிப்பை பற்றியும் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை ட்ரெய்லர் லான்ச்சோ இல்லாமல் ஒரு செம்மையான ஈவெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் சீக்கிரமே இதை அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப ஃபேன்ஸ் எல்லாம் அங்க வந்து செம்மையா என்ஜாய் பண்ண போறாங்க. இது அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லக்கி மொமெண்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆடியோ லான்ச் இல்லாம இந்த மாதிரி பெரிய ஈவென்ட் வைக்கும் போது அதுல செம்மையான மொமெண்ட்லாம் நடக்கும். பட் இதுல கண்டிப்பா நம்ம தல அஜித் சார் வரமாட்டாரு. தல அஜித் சார் வரலனாலும் ஒரு சின்ன ஏவி மூலமா ஒரு செம்மையான மெசேஜ் கொடுத்தாருன்னா செம்ம மொமெண்டா இருக்கும். அண்ட் இது நியூ இயர் ஸ்பெஷலா நம்மளுக்கு ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி இப்படி இந்த நியூஸா கேட்கும் போது ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் ஸோ இது ஒரு அஃபிஷியல் நியூஸா வந்தா செமையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் அஜித் சாரோட மூவிஸ்க்கு இப்ப ரீசெண்டா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததே இல்லை. ஒரு ஈவெண்டா கண்டென்ட் பண்ணாலும் சரி இல்ல பிரஸ் மீட் மாதிரி வச்சாலும் சரி ஃபேன்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாவே இருக்கும். ஸோ லைக்கா சைட்ல இருந்து இதுக்கு சரியான ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்தா நீங்க எவ்வளவு ஹாப்பின்றதை நம்ம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.